நம்ம ஆவிக்குரிய இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய லேக்னஸ், அந்த பயம் இல்லை, ஆண்டவரை குறித்ததான பயம் இல்லாதனால தான் நமக்கு தூக்கம் வருது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்குமே ஆனால் அதை விட்டு விடுங்கள். நிச்சயமாய் நீங்கள் நல்ல உற்சாகமாய் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். லாரன்ஸ் டேவிட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். ஜெபிக்கிறேன். அருமையான சுகன்யா அருண்குமாருக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நிறைய கற்பத்தின் கனிகள் தடையாக இருக்குது. விசேஷமாக இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இங்கே வர ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை பார்த்து அவங்களுக்காக அவங்க பேரை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஒரு கூட்டு ஜெபம், ஒரு கூட்டு பிரார்த்தனை கூடி ஜெபிக்கும்போது தேவனிடத்தில் அந்த ஜெப தூபங்கள் போகும்போது கர்த்தர் இறங்குகிறார், மனம் இறங்குகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. அந்த பெருமூச்சோடு ஜெபித்த போது ஆண்டவரிடத்தில் அந்த ஜெப விண்ணப்பம் மிகவும் வல்லமையாய் இருந்தது. நாமும் இணைந்து ஜெபிக்கிறவர்களா, நான் மட்டும் ஜெபிக்கக்கூடாது, நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் இணைந்து ஜெபிச்சிங்கன்னா தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருவதை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருவதை, ஒரு எழுப்புதல் வருவதை பார்க்க, உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, மற்றவர்களுக்கு ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். புவிக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தலையில் சுற்றி வேலை செய்ய பலன் இல்லை. அப்பா, அருமையான சகோதரிகளுக்கு எல்லா பலவீனங்களும் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. லாரன்ஸ் டேவிட். சாபம் பிடிச்ச ஒரு குடும்பம் இல்லை பிரதர், யாரும் சாபம் பிடிச்ச குடும்பமே கிடையாது. ஏன்னா தேவன் நம் சாபத்தையும் பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் நம்ம சாபம் நிச்சயமாக மாறும். சில போராட்டங்கள், சில வாழ்க்கை முறைகள் வேணால், சில குடும்பம் என்பது நீங்கள் மட்டும் இல்லை, மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். எல்லாரும் சரியாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் சாபத்துக்கான வழிகளே கிடையாது, பாவத்துக்கான வழிகளே கிடையாது. அந்த குடும்பம் சந்தோஷம் உள்ள ஒரு குடும்பமாய் மாறும். ஷர்மிளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. ஜாஸ்மின் சிஸ்டருக்காக ஆதியில் ஜெபித்த மாதிரி ஜெபிக்க. யாராக உங்களுக்கு அந்த ஜெப வாஞ்சை இருக்குதுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய மொபைல் நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களை ஆவியில் உற்சாகப்படுத்த நான் இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். அதனால் என் நம்பரை குறிப்பிட்டு எடுத்துக்கோங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஜெபத்தில் பலப்படுத்துவார். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாக்டர் மேரேஜ். அப்பா, அவங்க டாக்டர் மேரேஜுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, திருமண காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, தடைகள் மாறட்டும். சந்தோஷமாக பாஸ்டர் ப்ரே ஃபார் மை ஃபர்ஸ்ட் டாட்டர் டு கம் பேக். கண்டிப்பாக சிஸ்டர், ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் மக திருப்பி கிடைக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக நம்பிக்கையாக இருங்க. அம்மேன். ரிபஷந்து ரியங்கராபா. எத்தனை பேருக்கு இந்த நிகழ்ச்சி ஆண்டவரோட வார்த்தை பிரயோஜனமாக இருக்குது? உங்கள் ஆவியில் என்னால் ஒரு உணர முடியுது பாஸ்டர், எனக்கு இன்னும் உற்சாகம் வருது, இன்னும் ஜெபத்தில் நான் வைராக்கியமாக மாறணும், நான் அதில் குறைவாக இருக்கிறேன், இன்னும் கர்த்தருக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க? ஒரு விஷயம், காலையில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். எலிசா மரண தருவாயில், மரண படுக்கையில் வியாதியாக இருந்தார். எலிசா அவ்வளோ அற்புதங்களை பண்ணவருக்கு என்ன வந்துருச்சு? வியாதி. அதனால் அவர் மரண படுக்கையில் இருந்தார். அப்போது யோவாசுன்னு ஒரு ராஜா போய் அவரை பார்த்து அழுது, ஐயோ, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தீரே என்று கண்ணீரோடு பேசும்போது அங்கே எலிசா தன்னுடைய தரிசனத்தை மீண்டுமாய், அவர் மரிக்கும் தருவாயிலும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனம் மறிக்கவில்லை. அவர் அங்கே அதை வெளிப்படுத்துகிறார். நிச்சயமாய் அந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் பட்டணத்திற்கு கர்த்தர் உங்களை ரதமும் குதிரை வீரருமாய். ஆமென். அதே போல் எலியா வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அதே வார்த்தையை இங்கே எலிசா சொல்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் உங்கள் பட்டணத்திற்கு ரதமும் குதிரை வீரருமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், ஒரு டெடிகேஷன் இருக்க வேண்டும், ஒரு பிரதிஷ்டை இருக்குமே. ஆனால் நிச்சயமாய் உங்களை போல ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைங்க யாருமே கிடையாதுங்க. இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்ன குமாரன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாய் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவர் மட்டுமல்ல, நீங்களும் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய்